அண்மை செய்தி ஜோதிமணி எம்பி குறித்து பாஜகவினர் கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தரைக்குறைவாக பேசியதை கண்டித்து தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பாஜகவை கண்டித்து காங்கிரஸ் மகளிர் அணி தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி ஹாசினா சையத் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம், இது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களை பற்றி பாஜகவின் கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தரைக்குறைவாக பேசியதை கண்டித்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசானா சையத் தலைமையில ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதாவது கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களை பற்றி பாஜகவின் கரூர் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தரைக்குறைவாகவும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் தொடர்ந்து மிகவும் கீழ்த்தனமாக பேசியதை காங்கிரஸ் கட்சி தரப்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், பெண்களை குறித்து இழிவான முறையில் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக செந்தில்நாதனை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக ஒரு பெண்களுடைய பிரச்சனை அப்படி என்றாலே பாஜகவே தான் முதலில் குரல் கொடுப்பார்கள். ஆனால் இது தற்போது பாஜக தரப்பிலே இந்த பேச்சுக்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் யாரும் இதை பற்றி ஏன் பேசவில்லை? பாஜக கட்சியினர் அடிக்கடி பெண் சுதந்திரம் என்று கூறிக்கொள்வார்கள். இப்போது அவர்கள் ஏன் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள்? ஏன் அவருடைய கட்சிக்காரர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது பேசினால் மட்டும் அவர்கள் அமைதியாக இருப்பார்களா என்றும், குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அனைத்து புகார்களும் நாங்கள் குவித்திருக்கிறோம். ஆனால் தற்போது வரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் செந்தில்நாதனை கைது செய்யவில்லை என்றால் மார்ச் 8ஆம் தேதி மிகப்பெரிய அளவுல உண்ணாவிரத போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியினர் நடத்தும் என்றும் அவர் தரப்பிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் இந்த போராட்டத்தின் போது கரூர் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவருடைய பதாதைகளை கழுவி வச்சும் அந்த கோஷங்களை என்பதும் எழுப்பி வந்தார்கள். குறிப்பாக பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு ஏற்படும் அநீதிகளை கூறியும் காங்கிரஸ் மகளிர் அணி கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடைபெறுவதையொட்டி காங்கிரஸ் அலுவலகத்தில் காங்கிரஸ் மகளிர் அணியினர் சத்தியமூர்த்தி பவனை விட்டு யாரும் வராதபடி காவல்துறையினர் பேரிகார்டு வைத்து அடைத்து வைத்திருந்தார். இருப்பினும் மகளிர் அணியினர் அந்த பேரிகார்டுகளையும் தாண்டி வருவதற்கான அந்த முயற்சிகள் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ச்சியான அந்த கோஷங்களை எழுப்பினர். அதை தொடர்ந்துதான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு சத்தியமூர்த்தி பவனை சுற்றி மட்டுமில்லாமல் அங்க போக்குவரத்து நிறுத்தம் என்று இருந்து இதனை தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை ஒட்டி அங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது தற்போது ஏற்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.